இப்ப விஜயோட இந்த செயற்குழுவுல அவர் போட்டிருக்கக்கூடிய 20 தீர்மானங்கள், அவர் பேசின விஷயங்கள் இது எல்லாமே கூட இன்னும் விஜய் வந்து கிளாரிட்டியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல அவரோட ஐடியாலஜி. தெளிவின்மை கரெக்டா சொன்னீங்க பிரதீபா. தான் தெளிவின்மை தான். தெளிவின்மையை தான் வந்துட்டு பிரேக் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் நான் பொறுத்த வரைக்கும். ஆனா அவங்க தெளிவு அதான் சொன்னார், ஸ்ட்ராட்டஜிக் அரசியலுக்கு போயிட்டார் அவரு. எப்படி முதல்வர் ஆகுறது? அவர் மக்கள் அரசியலுக்கு வரல, இன்னமும் வரல. ஓகே, மக்கள் அரசியலுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா எல்லாமே பாருங்க. நீங்க சொல்றீங்க கச்சத்தீவை குத்தகைக்கு எடுக்கணும்னு. எப்படி அந்த சொல்யூஷன் வந்துட்டு சரியா வரும்? குத்தகைக்கு வேற ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு குத்தகை எங்க இருக்குது? அது மாதிரி கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் திட்ட தெளிவா நீங்க ஏற்கனவே மாநாடு நடந்து முடிஞ்ச உடனே ஒரு செயற்குழு நடந்துச்சு. அதில் கச்சத்தீவு நாங்கள் எழுதி கொடுத்த தீர்மானம் தான். அதில் என்ன சொன்னீங்க? சர்வதேச விதிமுறைகளின்படி எல்லை தாண்டி மீன் பிடிப்பது ஒரு குற்றச்செயலே கிடையாது. எப்படி நீங்கள் வந்து பிடிக்கலாம்? எப்படி மீனவர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம்? எப்படி அவங்களுக்கு ஃபைன் போடலாம்? எப்படி போட்டை சீஸ் பண்ணலாம்? இதை வலியுறுத்தணும் நீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? வேற ஒன்றத்தை சொல்லிட்டு தட்டி கழிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. ஓகே, இன்னும் ஒரு பொலிட்டிஷியன் மூட்ல தான் இருக்காருன்றீங்களா? பொலிட்டிஷியன் ஆவலன்ற டெப்த் தானே பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்ன்றது ஒரு டெப்த். இப்ப திருமாவளவன் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய டெப்த்தையும் இப்ப ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் எடப்பாடி கிட்ட இருக்க அந்த டெப்த்தை விஜய் கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? இப்பதானே வந்திருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன், அவங்களோட எதிர்த்துல நீங்க அரசியல் பண்றீங்க. ஆமா, நீங்க மட்டுமே இல்லை, தாவேகான்றது ஒரு பெரிய கட்சி. நான் இப்பவும் சொல்றேன், விஜய்க்கு இருக்கக்கூடிய தெளிவை விட அவருடைய கட்சிக்காரங்க இருக்காங்களே, நான் பொசில் ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லலை, இவருடைய தலைமையோடு இருக்கிறவங்களுக்கு சொல்லலை, அதை தாண்டி அவருடைய ரசிகர் மன்றமாகவும் மாவட்ட அளவுலையும் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய அரசியல் தெரியும். ஓகே, நீங்கள் அவங்களோட பேசுறதுனாலே சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் வேணாம், அவங்களுடைய ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அந்த குரூப் கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க கச்சத்தீவு மீனவர் பிரச்சனைக்கான சொல்யூஷன்.